ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 3 பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 கிளாஸ் முடிச்சாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ கேன் கம்ப்ளீட் 1/3 ஆஃப் ஒர்க் இன் 5 days. பி கேன் டூ 2/5 ஆஃப் த சேம் ஒர்க் இன் 10 days. They work together for 6 days. The remaining work is completed by C in 18 days. C alone will do the same work in அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இனி பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ். இனி பார்க்கக்கூடியது வந்து இதுல வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போறோம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது. நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்டை இது கூட எப்படி நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொஸ்டின்ல இருந்து தெளிவா படிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிற பர்சன் வந்து 1/3 ஆஃப் த ஒர்க்கை வந்து 5 daysல முடிக்கிறாங்களாம். அப்ப நம்ம எப்பவுமே எப்படி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி போர்ஷன் கொடுக்கும்போது நம்ம எப்பவுமே ஃபுல் ஒர்க்குக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்களோ அதை தான் எடுத்து எழுதணும். இப்ப ஏங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப ஏ வந்து 1/3 ஆஃப் த ஒர்க்கை 5 daysலனா அப்போ ஃபுல் ஒர்க்கே முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு? 15 days எடுத்துப்பாரு. ஸோ இது ஏன் 15 days அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி போன கிளாஸ்ல தெளிவா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதனால இதை நான் திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, பிங்கிறவர் வந்து 2/5 ஆஃப் த ஒர்க்குக்கு தான் 10 days, அதாவது 5ல் 2 பங்குக்கு 10 நாள். அப்ப 2 பார்ட் முடிக்கிறதுக்கு 10 daysனா 1 பார்ட்டுக்கு 5 days வரும். அப்போ 5 பார்ட்டுக்கு 25 days வரும். அப்போ பி வந்து அந்த மொத்த ஒர்க்கே முடிக்கிறதுக்கு கண்டிப்பா 25 நாள் எடுத்துப்பாரு. ஸோ ஏ 15 நாள் எடுத்துக்கிறாரு முழு வேலையை முடிக்கிறதுக்கு. பி அதே முழு வேலையும் முடிக்கிறதுக்கு 25 நாள் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்த கேள்வி எப்படி இருக்குன்னா, தே ஒர்க் டுகெதர் ஃபார் 6 days. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏயும் பியும் சேர்ந்து ஒரு 6 நாள் வேலை பார்க்கறாங்க. 6 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, 6 நாள் வேலை பார்த்ததோட அதோட வேலையை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. யாரு? ஏயும் பியும். அதுக்கப்புறம் த ரிமைனிங் ஒர்க், மீதி இருக்கக்கூடிய வேலையை வந்து இஸ் கம்ப்ளீட்டட் பை சி இன் 18 days. மீதி இருக்கக்கூடிய வேலையை வந்து சி தான் 18 நாள்ல முடிக்கிறாரு. ஓகேங்களா? சிங்கிறவர் மீதி இருக்கக்கூடிய வேலையை 18 நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா சி அலோன் வில் டூ த சேம் ஒர்க் இன். அப்ப இந்த மொத்த வேலையையும் சி தனியா பார்த்திருந்தா எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு தான் நமக்கு கேள்வி. ஓகேவா? ஸோ நம்ம எப்பவும் போல என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் என்னங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் ஒர்க் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்? 15 20 ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நான் எப்படி எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பார்த்த உடனே உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியல அப்படின்னா ரெண்டுலையும் காமனா இருக்கக்கூடிய நம்பரை பாருங்க. இதுலயும் 5 காமனா இருக்கு, இதுலயும் 5 காமனா இருக்கு. ஸோ என்னால 5 போட்டுக்கலாம். இன்டூ இப்போ இதை வந்து 3 into 5ன்னு பிரிக்கலாம். அப்பல இருந்து ஒரு 5 எடுத்துட்டா அப்ப எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? ஒரு 3 இருக்கு. இதை 5 into 5ன்னு எழுதலாம். அதுல இருந்து ஒரு 5 ஆல்ரெடி காமனா வெளியே எடுத்தா அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 5 இருக்கு. இப்போ 5 into 3 into 5னா நமக்கு எவ்வளோ? 75. அப்போ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது இங்க 75 யூனிட்ஸ். ஓகேவா? அப்போ 75 யூனிட்ஸ் தான் டோட்டல் ஒர்க். அப்ப ஏக்கான எஃபிஷியன்சி என்ன, பிக்கான எஃபிஷியன்சி என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ 15 கூட 5 மல்டிப்ளை பண்ணா 75 கிடைக்கும். 25 கூட 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 75 கிடைக்கும். ஸோ ஏக்கான எஃபிஷியன்சி 5, பிக்கான எஃபிஷியன்சி வந்து 3. ஏயால ஒரு நாளைக்கு 5 யூனிட் முடிக்க முடியும், பியால ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிக்க முடியும். இப்போ இதுக்கப்புறம் கவனமா பார்க்கணும். ஏயும் பியும் சேர்ந்து தே ஒர்க் டுகெதர் ஃபார் 6 days. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க? 6 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப இந்த 6 நாள்ல ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாங்க பாருங்க. ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 + 3 8 யூனிட்ஸும் முடிப்பாங்க. ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 8 யூனிட்டை முடிப்பாங்க. அப்ப இவங்க 6 நாள் வேலை பார்த்திருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 8. ஸோ 8 into 6 அப்ப எவ்வளோ? 48 யூனிட்ஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. எத்தனை நாள்ல? 6 நாள்ல யாரு? ஏயும் பியும் சேர்ந்து வேலையை பார்த்துட்டாங்க. அப்போ மொத்த வேலை டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது இங்க எவ்வளவு? 75 யூனிட்ஸ். இந்த 75 யூனிட்ஸ்ல ஆல்ரெடி எவ்வளவு முடிஞ்சிருச்சு? 48 யூனிட்ஸ் ஏயும் பியும் சேர்ந்து 6 நாள்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது யார் வரா? சி வராங்க. ஓகேவா? அப்ப சி என்ன பண்ணிருப்பாங்க? 75ல 48 போக மீதி இருக்கிற வேலையை தான் யாரு பார்த்திருக்கணும்? சி பார்த்திருக்கணும். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்? இந்த 75ல இருந்து 48 மைனஸ் பண்றோம். அப்ப 75ல 48 போச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும்? நமக்கு வந்து 27 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ சி வந்து என்ன பண்றாரு? மீதி இருக்கக்கூடிய இந்த 27 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 27 யூனிட்ஸை தான் சி பாக்குறாரு. எத்தனை நாள்ல பாக்குறாருன்னா 18 நாள் எடுத்துக்கிறாரு. இந்த 27 யூனிட்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 18 days எடுத்துக்கிறாரு. ஸோ புரியறதுக்காக நான் இப்படி எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா சி மீதி இருக்கக்கூடிய 27 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 87 days எடுத்துக்கிறாரு.
அப்ப நமக்கு என்ன, சி தனியா இந்த மொத்த வேலையையும் பார்க்கறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாங்கன்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன், சியோட எஃபிஷியன்சி என்னங்கிறத கண்டுபிடிக்க போறேன். எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கோம். டோட்டல் ஒர்க்குங்கிறது என்னது, நமக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய டைமையும் அவங்களோட எஃபிஷியன்சியை மல்டிப்ளை பண்ணா டோட்டல் ஒர்க்கு கிடைக்கும். அப்ப எனக்கு டைம் வேணும்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க்ல இருந்து எஃபிஷியன்சியை டிவைட் பண்ணுவோம். இது எனக்கு எஃபிஷியன்சி வேணும்னா என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க்ல இருந்து டைமை டிவைட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, 18 டேஸ்ங்கிறது அவர் எடுத்துக்கக்கூடிய டைம், 27 யூனிட்ஸ்ங்கிறது இந்த 18 நாள்ல அவர் முடிக்கக்கூடிய அந்த ஒர்க். அப்போ 27 யூனிட் முடிக்கிறதுக்கு 18 நாள் ஆகுதுன்னா அவரோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், எவ்வளவு ஒர்க் முடிக்கிறாரு, 27 யூனிட்ஸ் முடிக்கிறாரு. அது எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு, 18 நாள்ல முடிக்கிறாரு. ஸோ அவரோட எஃபிஷியன்சி நீங்க பாத்தீங்கன்னா இங்க நீங்க கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு தூரமா வரும், 27/18, ஸோ 3/2. ஓகேவா, ஸோ 3/2 தான் அவரோட எஃபிஷியன்சி. யாரோட எஃபிஷியன்சி, சியோட எஃபிஷியன்சி. இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா, சி இந்த மொத்த வேலையும் பார்க்கறதுக்கு எத்தனை நாள் எடுத்துப்பாரு, சி இந்த முழு வேலையும் முடிக்கிறதுக்கு, சி தனியா இந்த 75 யூனிட்ஸையும் பார்க்கறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைமை கண்டுபிடிக்கிறது பாருங்க. சி எடுத்துக்கக்கூடிய டைம், இப்போ நான் எதுக்கான டைம் கண்டுபிடிக்க போறேன், 75 யூனிட்ஸையும் முடிக்கிறதுக்கான டைம். அப்போ இப்போ நான் கால்குலேட் பண்ண வேண்டியது டைம். ஸோ டைம்னா எவ்வளவு வேலை பார்க்கணும், அவரோட எஃபிஷியன்சி எவ்வளோ. ஸோ 75 யூனிட்ஸை முடிக்கணும். இப்போ அந்த இடத்துல அவரோட எஃபிஷியன்சி என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், 3/2. ஸோ 3/2வால நீங்க டிவைட் பண்ணும்போது அப்போ சி இந்த முழு வேலையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சு. கிளியரா, எப்படி நம்ம சால்வ் பண்றோம்னு புரியுதா. இது எல்லாமே சிங்கிள் ஸ்டெப்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். புரியணுங்கிறதுக்காக நான் பிரேக் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றேங்கிறத நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, முதல் என்ன பண்ணோம், டோட்டல் ஒர்க் 75 யூனிட்ஸ், ஏபியும் சேர்ந்து 6 நாள் வேலை செய்யறாங்க. அப்ப ஏபியும் சேர்ந்து வேலை பார்த்தா ஏயால ஒரு நாளைக்கு 5 யூனிட் முடிக்க முடியும், பியால ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிக்க முடியும். அப்ப ஏபியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 யூனிட் முடிப்பாங்க. ஸோ 6 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப ஏபியும் சேர்ந்து 48 யூனிட்டை முடிச்சிட்டாங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய 27 யூனிட்டை முடிக்கிறதுக்கு தான் சிக்கு 18 நாள் ஆயிருக்கான். அப்ப சியால 18 நாள்ல 27 யூனிட்டை முடிக்க முடியுதுன்னா சியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு சி 27 யூனிட் அவர் பார்த்த ஒர்க் டிவைடட் பை அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு, 18. இது ரெண்டே டிவைட் பண்ணும்போது சிக்கான எஃபிஷியன்சி எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப சியால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் பண்ண முடியும், 3/2 யூனிட்ஸ் பண்ண முடியும். இப்போ கேள்வி என்ன, சி இந்த மொத்த வேலையையும் தனியா பார்த்திருந்தா எவ்வளவு நாள். அப்ப சி வந்து இந்த மொத்த 75 யூனிட்ஸையும் பார்க்கறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் பார்க்க வேண்டிய ஒர்க் 75, அவரோட எஃபிஷியன்சி எவ்வளவு, 3/2. இது ஜஸ்ட் டிவைட் பண்ணா போதும் பாருங்க. அப்ப நான் இங்க கேன்சல் பண்ணோம்னா 3ஆல கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும், 25. இந்த 2 மேல போயிடுச்சுன்னா இப்ப சி தனியா வேலை செஞ்சாருன்னா அந்த மொத்த வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிடும், 50 டேஸ்ல முடிஞ்சிடும். இவ்வளவுதான். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 50. இல்ல ஏதாவது டவுட் இருக்கா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மாடல் தான். இந்த கொஸ்டின்ல நம்ம இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு பெருசா டவுட் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையுமே ஈஸியா கடகடன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஆனா இது பேசிக். ஓகேவா, இதுல என்ன நடக்குது, எப்படி கொஸ்டின் கொடுக்குறாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்கிறத தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலா உங்களுக்கு இதை நான் சால்வ் பண்ணிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப எலாபரேட்டா ஏன் இவ்வளவு பெருசா சால்வ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனா கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் விளாவரியா எடுத்து பண்ணிருக்கிறேன். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல எதுக்காக நம்ம வந்து தனியா ஃபர்ஸ்ட் வந்து சியோட எஃபிஷியன்சியை தனியா கண்டுபிடிக்கிறேன். சியால ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியும், அதுல இருந்து சி வந்து இந்த முழு வேலையும் தனியா முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் அப்படிங்கறத நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, சோ ஸ்டெப் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து சால்வ் பண்ணும்போது இவ்வளவு ஸ்டெப் எல்லாம் போட்டு எக்ஸாம்ல சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நீங்க இதை கடகடன்னு ஈஸியா வேகமாவே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். போக போக இந்த கான்செப்டுக்குள்ள இன்னும் நம்ம டெப்தா போனதுக்கு அப்புறமேட்டு இவ்வளவு ஸ்டெப்ல நான் எழுத மாட்டேன். ரொம்ப சிம்பிளாவே அந்த கொஸ்டின்ஸை நம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போவோம். ஓகேவா, சோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, A can do 1/3 of a work in 15 days. B can do 3/4 of the same work in 18 days. C can do the same work in 36 days. B and C work together for 8 days. In how many days will A alone complete the remaining work? Okay. இப்ப இந்த கொஸ்டின் வந்து இன்னும் ஈஸி. எப்படின்னா ஏ பாருங்க, 1/3 ஆஃப் த ஒர்க்கை தான் 15 நாள். அப்போ 3ல ஒரு பங்கு 15 நாள்னா அப்போ 3 பங்குக்கு எவ்வளவு வரும், 45 நாள். ஸோ ஏ வந்து 45 டேஸ் எடுத்துக்கிறாரு ஃபுல் ஒர்க்கே முடிக்கிறதுக்கு. அடுத்து பாருங்க, பி வந்து 3/4 ஆஃப் த ஒர்க்குக்கு 18 டேஸ். அப்போ 3/4னா 4ல 3 பங்குக்கு 18 நாள். அப்போ 3 தான் 18னா 3 பார்ட் முடிக்கிறதுக்கு 18னா அப்போ 1 பார்ட்டுக்கு எவ்வளவு வரும், 6. அப்போ 4 பார்ட்டுக்கு 24. அப்போ 24 டேஸ். சரியா, அடுத்தது சிக்கு நீங்க பார்க்கும்போது சிக்கு டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. எவ்வளோ,
36 டேஸ்ன்னு சொல்லிட்டு. சி வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் போட்டு கொடுக்கல, ஃபுல்லாவே அவங்க சொல்லிட்டாங்க. சி வந்து அந்த முழு வேலையும் முடிக்கிறதுக்கு அவர் மொத்தமா எடுத்துக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா 36 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த வேலை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வழக்கம் போல நம்ம இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய 45 அப்புறம் இந்த 24 அண்ட் 36 இது மூணுக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் இப்ப எல்சிஎம் எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது மூணுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, இதுல எல்சிஎம் எடுக்கிறது தான் கொஞ்சம் வேலை. எல்சிஎம் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ 45, 24, 36க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 360 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது 360 யூனிட்ஸ். ஓகேவா? அப்ப 360 யூனிட்ஸ் தான் டோட்டல் ஒர்க்னா ஒருத்தங்களுக்கு இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சலாமா? அப்ப ஏ 45 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 360 கிடைக்கும்? 45 into 8. அப்ப ஏயோட எஃபிஷியன்சி வந்து 8. 24 கூட 15 மல்டிப்ளை பண்ணா 360 கிடைக்கும். 36 கூட 10 மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். அப்ப ஏபிசி இவங்க 3 பேருக்கும் நமக்கு இப்போ எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎன்சி ஒர்க் டுகெதர் ஃபார் 8 days. அப்ப பியும் இப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க, பியும் சியும் சேர்ந்து ஒரு 8 நாள் வேலை பாக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல யார் வேலை பாக்குறா? பியும் சியும் எத்தனை நாள்? 8 நாள். அப்ப பி வந்து ஒரு நாளைக்கு 15 முடிப்பாங்க, சி ஒரு நாளைக்கு 10 முடியும். பியும் சியும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 25 யூனிட்ஸ் முடியும். இவங்க எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க? பியும் சியும் சேர்ந்து 8 நாள் வேலை பார்த்திருக்காங்க. ஸோ 25 into 8 அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பியும் சியும் சேர்ந்தே இந்த 8 நாள்ல எவ்வளவு யூனிட்ஸும் முடிச்சிட்டாங்க? 200 யூனிட்ஸும் முடிச்சிட்டாங்க. இப்ப அடுத்தது கேள்வி என்னன்னா, இன் ஹவு மெனி டேஸ் வில் ஏ அலோன் கம்ப்ளீட் த ரிமைனிங்? அப்ப மீதி இருக்க வேலையை முடிக்கிறதுக்கு ஏக்கு எவ்வளவு டைம் ஆகும்னு சொல்லி கேட்கிறேன். அப்ப ஏ தான் மீதி இருக்கக்கூடிய வேலையை பார்க்கணும். அப்ப 360ல ஆல்ரெடி 200 முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 160. ஓகே, ஸோ 160 தான் இப்ப செய்ய வேண்டிய வேலை. யார் செய்ய வேண்டிய வேலை? ஏ செய்ய வேண்டிய வேலை. இப்ப ஏ தானே செய்ய போற. அப்ப ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 8. அதால டிவைட் பண்ணும். இப்போ எவ்வளவு வேலை பார்க்கணும் டிவைடட் பை யார் பார்க்குறாங்களோ அவங்களோட எஃபிஷியன்சி. அப்போ ஒர்க் பை எஃபிஷியன்சினா எனக்கு அதுக்கான டைம் கிடைச்சிடும். அப்போ ஏயால ஒரு நாளைக்கு 8 யூனிட்ஸ் முடிக்க முடியும். இன்னும் மீதி எவ்வளவு இருக்கு? 160 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 120 யூனிட்ஸ் ஒரு நாளைக்கு 8 யூனிட்ஸ் முடிச்சாங்க அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ 160 டிவைடட் பை 8, ஆன்சர் இஸ் 20 days. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. Okay, next question பாருங்க. A and B working together can complete a work in 16 days. C and A together can complete it in 32 days. C and B together can complete it in 24 days. They work together for 12 days. In how many days will C can complete the remaining work? அப்போ இதுல வந்து எப்படின்னா பேரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலையை 16 நாள்ல முடிச்சிடலாமா? அப்ப எப்போ வழக்கம் போல எழுதுற மாதிரி A plus B இதுக்கான டைம் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 16 days இருக்கு. ஓகேவா? அடுத்தது பிசி எழுதலாம். பிசி வந்து இங்க இருக்கு பாருங்க, சி அண்ட் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து 24 நாளாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்றதுக்காக நான் ஆர்டரா எழுதுறேன். ஆர்டரா தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, எப்படினாலும் எழுதிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ 24 days பியும் சியும் சேர்ந்து வேலை பார்த்தா, அடுத்து சியும் ஏயும் சேர்ந்து வேலை பார்த்தா 32 நாள். ஸோ சி பிளஸ் ஏ எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து நமக்கு இங்க 32 daysன்னு வருது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கிளியரா எடுத்து எழுதியாச்சு. இப்ப அடுத்தது நம்ம செய்யக்கூடிய வேலை, இங்க பேரா இருந்ததுன்னா இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். நமக்கு 3 பேருக்குமான டோட்டல் எஃபிஷியன்சி இங்க இருந்து கொண்டு வந்துடலாம். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல நம்ம டோட்டல் ஒர்க் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதணும். அப்ப இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க என்ன வேல்யூலாம் இருக்கு? 16, 32, 24. ஓகேங்களா? ஸோ 16, 32, 24 இது மூணுக்கும் நம்ம இப்ப எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ இது மூணுக்கு எல்சிஎம் எடுத்தா எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக தானே எழுதியிருக்கோம். 16, 32, 24. ஓகே. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னா, இங்க பார்த்தாலே தெரியுது இது மூணுலையுமே என்ன காமனா இருக்கு? இது மூணுலையுமே கண்டிப்பா 8 அப்படிங்கிறது காமனா இருக்கு. கரெக்டா? ஸோ மூணுலையுமே 8 காமனா இருக்கு. அதனால 8 போட்டுக்கிறேன். இதை 8 into 2ன்னு எழுதலாமா? அப்ப எக்ஸஸா இருக்கக்கூடிய 2 எங்க எழுதிக்கலாம். இதை 8 into 3ன்னு எழுதலாமா? அப்ப எக்ஸஸா இருக்கக்கூடிய 3 எங்க எழுதிக்கலாம். அடுத்தது 32 8 into 4ன்னு எழுதிக்கலாமா? அப்ப எக்ஸஸா இருக்கக்கூடிய 4. ஸோ இதுதான் நமக்கான டோட்டல் ஒர்க். அப்போ இந்த இடத்துல எனக்கு 16 இருக்குன்னா நான் எஃபிஷியன்சி கொண்டு வரதுக்கு கலர் மாத்திக்கிறேன். இங்க 16 இருக்கு. ஸோ 8 2 are 16. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 4 are 12. அப்போ A plus B யோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு 12ன்னு கிடைக்கும். அடுத்து 24னா 8 3 are 24. அப்ப இங்க 2 into 4 8 எக்ஸஸா இருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல 8 போட்டுக்கலாம். அடுத்து 32னா 8 4 are 32. அப்ப 2 into 3 6 எக்ஸஸா இருக்கு. அப்ப இந்த இடத்துல 6 போட்டுக்கலாம். அப்ப 12 8 6 தான். 12ங்கிறது A plus B யோட எஃபிஷியன்சி, 8ங்கிறது B plus C யோட எஃபிஷியன்சி, 6ங்கிறது C plus A யோட எஃபிஷியன்சி. அப்ப இதுல இருந்து நம்ம போன கிளாஸ்லயே நான் சொல்லியிருக்கேன், இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? 2 times of A plus B plus C. அதாவது இந்த எஃபிஷியன்சி என்னங்கிறத கண்டுபிடிச்சலாம். இதை ஃபுல்லா ஆட் பண்ணும். 12 20 26. ஓகேவா? ஸோ 26 யூனிட்ஸ்
per day. அப்ப இந்த இடத்துல 2 ஆல இங்க நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துரும் 30. அப்போ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 13 யூனிட்டை முடிக்க முடியும். ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 13 யூனிட்டை முடிக்க முடியும். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, தே ஒர்க் டுகெதர். இந்த தேங்கிறது யாரை மீன் பண்ணுதுன்னா எல்லாரையும் மீன் பண்ணுது. தேனா இங்க எத்தனை பேரை பத்தி பேசியிருக்காங்க, 3 பேரை பத்தி பேசியிருக்காங்க. அந்த 3 பேரையும் சேர்த்துதான் இங்க தே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து 12 நாள் வேலை பார்க்கறாங்க. சரியா, இந்த ஏ பி சி இவங்க 3 பேரும் சேர்ந்து 12 நாள் வேலை பார்க்குறாங்க. 3 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடிக்க முடியும், 13 யூனிட்ஸ். அப்ப 13 இன்டூ 12 இவ்வளவு யூனிட்ஸை முடிப்பாங்க 12 நாள்ல. இப்போ 13ஐயும் 12ஐயும் பெருக்குனா நமக்கு எவ்வளவு வரும், 13 12 பெருக்குனா ஒரு 130 ஒரு 26. ஸோ 156 யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது இங்க நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கான டோட்டல் ஒர்க் என்னங்கிறது தெரியும். ஸோ இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்க வந்து 8 2 சார் 16 16 இன்டூ 3 வந்து நமக்கு 48. 48 இன்டூ 4ன்னு பார்க்கும்போது 48 இன்டூ 4னா ஒரு 160 ஒரு 32 நமக்கு டோட்டலா 192 யூனிட்ஸ் கிடைக்கும். கிளியரா? ஸோ டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது இங்க 192 யூனிட்ஸ். ஏபிசி 3 பேரும் சேர்ந்து 12 நாள்ல எவ்வளவு யூனிட்டை முடிச்சிருவாங்க, 156 யூனிட்டை முடிச்சிருவாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிறத யாரு பார்க்கணுமா, சி மட்டும் பார்க்கணுமா. இப்ப சி மட்டும் தனியா பார்க்க போறாரு, மீதி இருக்கக்கூடிய வேலையை பார்க்கலாம். மீதி எவ்வளவு இருக்கும் பாருங்க, 192ல 156 போச்சுதுன்னா இங்க ஒரு 4 ஒரு 32, பேலன்ஸ் எவ்வளவு 36 யூனிட்ஸ் தான் பெண்டிங் இருக்கும். இந்த 36 யூனிட்ஸ் யார் பார்க்கணும், சி தான் பார்க்கணும். அப்ப சி பார்க்கக்கூடிய ஒர்க் 36 டிவைடட் பை இப்ப சியோட எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணும். அப்ப நான் சியோட எஃபிஷியன்சி எங்க இருந்து கொண்டு வரது, இங்க பாருங்க நமக்கு ஏபிசி 3 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ 13 இருக்கு. ஏக்கும் பிக்குமான எஃபிஷியன்சி எவ்வளோ 12 இருக்கு. அப்போ ஏக்கும் பிக்கும் 12, அது கூட சி சேர்த்தாதான் 13 அப்படிங்கிறப்ப அப்ப கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு சியோட எஃபிஷியன்சி எவ்வளவுதான் 1 தான். சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ 1. சியால ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் முடிக்க முடியும். ஏன்னா 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 13 யூனிட் முடிக்கிறாங்க. ஏயும் பியும் சேர்ந்தே ஒரு நாளைக்கு 12 யூனிட் முடிச்சிருக்காங்கன்னா அப்ப எக்ஸ்ட்ரா பார்த்து அந்த ஒரு யூனிட் தான் சியோட எஃபிஷியன்சி. அப்ப சியால ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் முடிக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய ஒர்க்குங்கிறப்ப 36 யூனிட்ஸ் பெண்டிங் இருக்கு. அப்போ அந்த 36 யூனிட்ஸும் முடிக்கிறதுக்கு சி எவ்வளவு நாள் எடுத்துப்பாரு, எக்ஸாக்டா ஆப்ஷன் பி 36 டேஸ் எடுத்திருப்பாரு. கிளியரா? 36 டேஸ் தான் கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் பாத்தீங்களா. இப்போ இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நான் இது எல்லாமே தெளிவா பாருங்க, இந்த டேஸ்ன்னு எழுதுறதுனால கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாரும் கொஸ்டினை பார்க்கும்போது நீங்களா சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரை பண்றீங்களோ அப்பதான் அந்த கான்செப்ட்ல வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆக முடியும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் இதுல பாருங்க. இதுவும் அதே போல ஒரு கொஸ்டின் தான் நினைக்கிறேன். A and B working together can complete a work in 10 days. C and A together can complete it in 20 days. C and B together can complete in 15 days. They work together for 8 days. In how many days will C can complete the remaining work? So same அதே மாதிரி தான் இருக்கு. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ்க்காக வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி 16 கிடைக்கும். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 16. அடுத்த கேள்வி இதுல பாருங்க, A can finish a piece of work in 16 days, B can finish it in 12 days, they work together for 4 days, and then A left. B finished the remaining work. For how many total number of days did B work to finish the work completely? அப்போ இந்த இடத்துல கேள்வி எப்படி கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்குறாங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான டேட்டாஸை எடுத்துக்கலாம். ஏ ஒரு வேலையை 16 நாள்ல முடிச்சிருவாராம். ஸோ அப்போ ஏ எடுத்துக்கக்கூடிய டைம் 16 டேஸ். இங்க டி மட்டும் எழுதிக்கிறேன், டி ஃபார் டேஸ். என்ன பி வந்து அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு, 12 டேஸ் எடுத்துக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல ஏக்கும் பிக்கும் அந்த டேஸை வச்சு டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 16 12 எல்சிஎம் என்ன வரும் 48. அப்ப டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது இங்க 48 யூனிட்ஸ். இதுக்கு அடுத்தது எஃபிஷியன்சிக்கு வரணும். அப்ப 16 இன்டூ 3 தானே 48. அப்போ இந்த இடத்துல 3 போட்டுக்கலாம். இப்போ ஏயால ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் முடிக்க முடியும், பியால ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் முடிக்க முடியும். இப்போ பாருங்க, தேங்கிறது யாரு, ஏபிஐ தான் பேசியிருக்காங்க. அப்ப ஏபி 2 பேரும் தே ஒர்க் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஏ லெஃப்ட் ஆயிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்க்குறாங்க. அடுத்து ஏ லெஃப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பி மட்டும் தான் என்ன பண்றாரு, பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். மீதி இருக்கிற வேலை யார் பார்த்திருக்கா, பி தான் பார்த்திருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஃபார் ஹவு மெனி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ், ஓகேங்களா, ஃபார் ஹவு மெனி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டிட் பி ஒர்க், ஓகேங்களா.
அப்போ இந்த இடத்துல அவன் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மொத்தமா இந்த மொத்த வேலையும் முடிக்கிறதுக்கு பி எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அதாவது இந்த இடத்துல பி 12 நாள்ல வேலை இது வந்து பி தனியா வேலை பார்த்தா. ஆனா இப்ப நான் எப்படி வேலை செய்யணும்? இவங்க சொன்ன கான்செப்ட் படி வேலை செய்யணும். எப்படி வேலை செய்ய சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு 4 நாள் வேலை பார்க்கணும். அடுத்த ஏ வேலையை விட்டு விலகிரணும். அதுக்கப்புறம் பி மட்டும் தனியா வேலை செஞ்சு அந்த வேலையை முடிக்கணும். அப்போ இந்த பேட்டர்ன்ல நீங்க வேலையை செஞ்சிருக்கிறீங்க. இந்த பேட்டர்ன்ல நீங்க வேலையை செஞ்சதுல பி மொத்தம் எத்தனை நாள் இதுல வேலை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு நார்மலா நீங்க புரிஞ்சுக்கிட்டத வச்சு அப்படியே பண்றது. இன்னொன்னு இத நான் வந்து ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்றேன். இந்த மாதிரி ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது அது ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரெஃபர் பண்றதுக்கும் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். நான் 2 விதமாவும் சால்வ் பண்றேன். 2ல என்ன மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா நான் சும்மா பண்ண போறேன்னா என்ன பண்ணுவேன்? போன கொஸ்டின்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுவேன். என்ன பண்ணுவோம் பாருங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்தா 4 நாள் வேலை பார்த்தாங்களா? அப்ப பாருங்க ஏயும் பியும் சேர்ந்து ஒரு 4 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்ப ஏ பி 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் முடியும்? 7 யூனிட்ஸ் முடியுமா? அப்ப 7 into 4 எவ்வளோ? 28 யூனிட்ஸும் முடிச்சிட்டாங்க. யாரு? ஏயும் பியும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்த்து 28 யூனிட்ஸும் முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது ஏ லெஃப்ட் ஆயிடணும். அடுத்து யார் மட்டும் இருப்பா? பி மட்டும் இருப்பாங்க. பி மட்டும் மீதி இருக்கிற வேலையை பார்க்கணும். அப்ப டோட்டல் ஒர்க்குங்கிறது 48 யூனிட்ஸ். அதுல ஆல்ரெடி 28 யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சா? இப்ப பேலன்ஸ் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 20 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 20 யூனிட்ஸ் யார் பார்க்க போறா? பி தான் பார்க்க போறாங்க. பிக்கான எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. அப்போ 20 யூனிட்டை முடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 யூனிட்டை முடிக்க முடியும். அப்போ எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாரு? 5 டேஸ் எடுத்துக்கிறாரு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கிடையாது ஆன்சர். சரியா? கேட்கிற கேள்வி இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்வி என்ன? ஃபார் ஹவு மெனி டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் டிட் பி ஒர்க் டு ஃபினிஷ் த ஒர்க் கம்ப்ளீட்லி. அப்ப இந்த வேலையை மொத்தமா முடிக்கிறதுக்கு பி மொத்தமாக எத்தனை நாட்கள் வேலை செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது இங்க அதுக்கு முன்னாடி ஏ பி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை முடிச்சாங்க. ஆனா 2 பேரும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒன்னாவே வேலை செய்யல. சரியா? ஃபர்ஸ்ட் ஏ வந்தாரு, அடுத்து ஏயும் பியும் சேர்ந்து வந்தாங்க, வேலையை ஆரம்பிச்சாங்க. 4 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஏ விட்டு போயிட்டாரு. மீதி அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய வேலையை பி பார்த்து அந்த வேலையை முடிச்சிருக்கிறாரு. அப்ப இதுல பார்த்தீங்கன்னா ஏ இதுல மொத்தமா எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பாரு? இந்த பேட்டர்ன்ல ஒர்க் நடந்ததுல ஏ மொத்தமாக வேலை செய்த நாட்கள்னு பார்த்தா 4 நாள் தான். ஏ மொத்தமா எத்தனை நாள் தான் வேலை பார்த்திருக்காரு? இந்த 4 நாள் தான் வேலை பார்த்திருக்காரு. ஆனா பி எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காரு? ஏ கூட ஒரு 4 நாள் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு தனியா ஒரு 5 நாள் வேலை பார்த்தாரு. அப்ப இந்த 4 இந்த 5 சேர்த்து பி மொத்தமாக வேலை செய்த நாட்கள்னா 9 நாட்கள். சரியா? பி மொத்தமாக வேலை செய்த நாட்கள் எத்தனை? 9ன்னு ஆன்சர் பண்ணணும். இப்போ இதே இதுல கேள்வி எப்படி கேட்பாங்க? அப்போ மீதி இருக்கக்கூடிய வேலையை இந்த மீதி ரிமைனிங் ஒர்க்கை மட்டும் முடிக்கிறதுக்கு பி எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா 5 நாள். இது நம்ம இங்க பார்த்தோம்ல, இங்க உள்ள கொஸ்டின் பாருங்க. இன் ஹவு மெனி டேஸ் ஷீ கேன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். மீதி இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுக்கு சி எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா இந்த இடத்துல நமக்கு 36 நாள் கிடைச்சது. இப்ப அதே இப்போ நம்ம பாக்குறோம்ல ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் மாதிரி இங்க கேட்டிருந்தாங்கன்னா இப்போ மொத்தமாக சி இதுல எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க? இப்ப இந்த கொஸ்டின்லயே சி மொத்தமாக வேலை செய்த நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க? 3 பேர் சேர்ந்து ஒரு 12 நாள் வேலை பார்த்தாங்களா? அப்ப இந்த 12 நாள்லயும் சி வேலை பார்த்திருப்பாரு. அது போக தனியா ஒரு 36 நாள் வேலை பார்த்திருக்கிறாரு. அப்ப ஆக மொத்தம் இந்த மொத்த வேலையில சி 48 நாள் வேலை செஞ்சிருக்கிறார். புரியுதா? இங்க ரிமைனிங் ஒர்க்குன்னு கேட்டதுனால அந்த 36 நாளா போட்டேன். ஆனா இந்த கொஸ்டின்ல நமக்கு ரிமைனிங் ஒர்க்குன்னு கேட்கல. ரிமைனிங் ஒர்க்குன்னு கேட்டுனா 5 நாள்னு போட்டிருப்பேன். ஆனா மொத்தமாக பி எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னு கேட்டதுனால ஆல்ரெடி ஏ கூட ஒரு 4 நாள், தனியா ஒரு 5 நாள், சேர்த்து மொத்தம் எவ்வளவு நாள்? 9 நாள்னு ஆன்சர் போடணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் மாதிரி. இப்போ நான் இதை வந்து ஒரு ஈக்குவேஷனா எழுதுறேன் பாருங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து எழுத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்க ஃபாலோ பண்றீங்களோ பண்ணலையோ எப்படி இது உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில கொஸ்டின் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன் வழியா போகும்போது ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதை வந்து ஃபியூச்சர்ல ரெஃபர் பண்றதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றேன்னா நேரா வாங்கலாம். கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? தே ஒர்க் டுகெதர் ஃபார் 4 டே. அப்ப என்ன அர்த்தம்? ஏயும் பியும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்க்கறாங்க. அப்ப இப்படி எழுதணும். யார் வேலை செய்யறா? ஏயும் பியும். ஸோ ஏ பிளஸ் பி எவ்வளவு நாள் வேலை பார்க்கறாங்க? 4 நாள் வேலை பார்க்கறாங்க. அப்ப இந்த இடத்துல ஏ பிளஸ் பி நான் எழுதுறேன் இல்லையா? இந்த ஏ பிளஸ் பிங்கிறது எதை குறிக்கும்னா ஏபியோட எஃபிஷியன்சியை குறிக்கும். ஓகே, அப்ப எஃபிஷியன்சி இன்டூ 4 நாள் வேலை செய்யறாங்களா? இந்த 4ங்கிறது டைம். அப்போ எஃபிஷியன்சியையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒர்க் கிடைக்கும். சரியா? அப்ப இந்த இடத்துல பாருங்க,
ஏயும் பியும் சேர்ந்து ஒரு 4 நாள் வேலை பார்க்குறாங்க. அடுத்து பிளஸ் போட்டுக்கணும். இன்னும் வேலை முடியல. ஏயும் பியும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்க்குறாங்க. அடுத்தது ஏ விட்டுட்டு போயிடுறாரு. அடுத்து யார் மட்டும் இருக்கா? பி மட்டும் இருக்காங்க. அப்ப பி மட்டும் தனியா கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க. அது எத்தனை நாள்னு எனக்கு தெரியாது. அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது எனக்கு தெரியாது. புரியுதா? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு 4 நாள் வேலை செய்றாங்க. அதுக்கப்புறம் ஏ லெஃப்ட் ஆயிடுறாரு. அடுத்த பி மட்டும் இருக்கிறாரு. பி மட்டும் தனியா கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாரு. எத்தனை நாள் வேலை பார்க்குறாருன்னு தெரியல. எக்ஸ் ஏன்னா இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆனா பி இவ்வளவு நாள் வேலை பார்த்து எனக்கு மொத்த வேலையை முடிச்சிடுறாரு. மொத்த வேலை முடியணும்னா எவ்வளவு யூனிட்ஸ் முடியணும்? 48 யூனிட்ஸ் முடியணும். அப்ப ஈக்குவல் டு 48ன்னு வந்தாதான் உங்களுக்கு டோட்டலா ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? எஃபிஷியன்சி இன்டூ டைம். இங்கே எஃபிஷியன்சி இன்டூ டைம். யார் வேலை செய்யறா? ஏயும் பியும் வேலை செய்யறாங்க. அதனால ஏ பிளஸ் பி டோட்டல் எஃபிஷியன்சி 4 நாள் வேலை பார்க்குறாங்க. அந்த டைமோட மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து பி மட்டும் வேலை செய்யறாருங்கிறதுனால பியோட எஃபிஷியன்சி இன்டூ அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சாருன்னு தெரியல எக்ஸ். பி சம் டேஸ் வேலை செஞ்சு இந்த மொத்த வேலையும் கம்ப்ளீட் பண்றாரு. அதனால ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் எவ்வளோ 48ன்னு போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஏ பிளஸ் பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்? ஏக்கு பதிலாக 3 போடணும், பிக்கு பதிலாக 4 போடணும். அப்போ 3 + 4 எவ்வளோ? 7. 7 × 4 எவ்வளோ வரும்? 28 பிளஸ் பிக்கு பதிலாக என்ன போடணும்? பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. அப்போ 4x ஈக்குவல் டு 48. வழக்கம் போல அதே தான். இப்போ 4x ஈக்குவல் டு 20, தென் x ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 5 days. அப்போ பி தனியா 5 நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 5. அப்போ ஆல்ரெடி பி இங்கே ஒரு 4 நாள், தனியா ஒரு 5 நாள், 5 + 4 9 நாள்னு ஆன்சர் பண்ணும். புரியுதா? ஸோ இந்த பேட்டர்னும் ஃபாலோ பண்ணலாம், ஈக்குவேஷனும் ஃபாலோ பண்ணலாம். எதுனாலும் உங்களோட விருப்பம் தான். ஏன்னா ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சில கொஸ்டினுக்கு இப்படி இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் இது எதுக்கு நான் தேவையில்லாம இந்த ஈக்குவேஷன் எழுதணும், இதுவே சிம்பிளா தானே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனா ஒரு சில கேள்விகள்ல இந்த மெத்தடை விட இது ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் எனக்கு தோன்ற மாதிரி நான் பண்றேன். ஒரு சில நேரம் இதை யூஸ் பண்ணுவேன், ஒரு சில நேரம் இதை யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ரெண்டுமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ரெண்டுமே சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுல x can complete half of the work in 20 days, y can do 1/5 of the same work in 10 days, x started the work and left after 8 days, then y took over to complete the remaining work, the total number of days taken by them to complete the work. அப்ப இந்த இடத்துல வேலை மொத்தமா எத்தனை நாள் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஏயோ பியையோ குறிப்பிட்டு கேட்கல. கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா the total number of days taken by them to complete the work. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா எத்தனை நாள் வேலை செஞ்சு இந்த மொத்த வேலையை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. ஸோ இதுவும் ஒரு ஈஸியான கேள்விதான். ஓகேவா? இதை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எக்ஸ் வந்து half of the work 20 days. பாதி வேலை 20 நாள்ல முடிக்கிறாருன்னா முழு வேலையை 40 daysல முடிப்பாரு. அப்போ ஒய் வந்து 1/5 வந்து 10 days. 1/5 10 daysனா அப்போ ஃபுல்லா முடிக்கிறதுக்கு 50 days ஆகும். கரெக்டா? இப்போ இதுல இருந்து டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 40, 50. எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? 200 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது இங்கே 200 யூனிட்ஸ். அப்போ இங்கே எஃபிஷியன்சி 5, இங்கே 4. ஓகே, இப்போ எப்படி இங்க என்ன பேட்டர்ன்ல வேலை செய்யறாங்க பாருங்க. எக்ஸ் ஸ்டார்டட் த ஒர்க் அண்ட் லெஃப்ட் ஆஃப்டர் 8 days. அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் தான் வேலையை ஆரம்பிக்கிறாரு, 8 நாளைக்கு அப்புறம் வேலையில இருந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் தான். இப்போ நான் ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. சரி, ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. எக்ஸ் வேலையை ஆரம்பிக்கிறாரு இன்டூ 8 days வேலை செய்யறாரு. எக்ஸ் எத்தனை நாள் வேலை பார்த்தாரு? 8 நாள். சரியா? பிளஸ் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் லெஃப்ட் ஆயிரணும். தென் ஒய் டுக் ஓவர் டு கம்ப்ளீட் த ரிமைன். அப்ப மீதி இருக்கிற வேலையை ஒய் தான் முடிச்சிருக்காரு. அப்ப இந்த இடத்துல மீதி இப்போ ஒய் மட்டும் தான் வேலையை பார்க்க போறாரு. ஆனா எத்தனை நாள் வேலை பார்த்தாருன்னு எனக்கு தெரியாது. எக்ஸ் ஆனா வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? டோட்டலா 200 யூனிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்படிதான் இருக்கும் ஈக்குவேஷன். எக்ஸ் 8 நாள் வேலை செய்யணும், பிளஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் வரக்கூடாது, ஒய் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அப்போ ஒய் எத்தனை நாள் வேலை பார்த்தாருன்னு தெரியல, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஒய் சம் டேஸ் வேலை செஞ்சு வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 5. அப்போ 5 8s 40 பிளஸ் இங்க வந்து ஒய்க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 4. அப்போ இது என்ன வரும்? 4x ஈக்குவல் டு 200. அடுத்த ஸ்டெப் 4x ஈக்குவல் டு 160, தென் x ஈக்குவல் டு 40. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? எக்ஸோட வேல்யூ 40 அப்படின்னா ஒய் தனியா ஒரு 40 நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த கொஸ்டின்ல மீதி இருக்கக்கூடிய வேலையை ஒய் முடிக்கிறதுக்கு எத்தனை நாள்? ஓகேங்களா? ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேஸ் டு ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். ஓகேங்களா? ஒய் வந்து மீதி இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 40 நாள் ஆன்சர். அப்படி இல்லையா, மொத்தமா இதுல ஒய் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னு கேட்டாலும் 40 நாள் தான். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணது எக்ஸ் தான். எக்ஸ் தனியா தான் 8 நாள் வேலை பார்த்தாரு. அப்போ இந்த மொத்த வேலையிலையும் ஒய் 40 நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறாரு.
மீதி இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாருன்னு கேட்டாலும் அதுவும் 40 நாள் தான். சரி, இந்த மொத்தத்துல எக்ஸ் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்கிறாருன்னா 8 நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. ஆனா கேட்ட கேள்வி என்ன? 2 பேரும் சேர்ந்து தான் வேலையை முடிச்சாங்க. ஆனா ஒண்ணா வேலை பார்க்கல. இவர் கொஞ்ச நாள் அவர் கொஞ்ச நாள் சேர்ந்து பார்த்து வேலையை முடிச்சாங்க. ஆக மொத்தம் இந்த வேலை முடியறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? எக்ஸ் தனியா ஒரு 8 நாள், ஒய் தனியா ஒரு 40 நாள். அப்ப 8 + 40 மொத்தம் 48 நாள் இந்த வேலை நடந்திருக்கு. அதான் அவங்க கேட்ட கேள்வி. the total number of days taken by them to complete the work. 2 பேரும் சேர்ந்து மொத்தமா எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க வேலையை முடிக்கிறதுக்கு? 48 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. கிளியரா புரிஞ்சுதா? சோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண இந்த இந்த இடத்துல எக்ஸ் ஒய் எல்லாம் வச்சு எழுதுறதுக்கு ரீசன் புரியணுங்கிறதுக்காக. நாளைக்கு நோட்ஸ்ன்னு எடுத்து பார்த்தா அப்படி புரியணும். சும்மா அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் தெளிவா எழுதுறேன். ஓகேங்களா? சோ ஃபியூச்சருக்காக தான் இந்த மாதிரி நான் பெருசு பெருசா எழுதுறேன். மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. இதுல இவ்வளவு ஸ்டெப் எழுதணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். அது வந்து நீங்க மார்க் டெஸ்ட் போடும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இல்ல பாருங்க, ஏ கேன் ஃபினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 48 days. பி கேன் ஃபினிஷ் இட் இன் 60 days. They work together for 12 days and then A goes away. In how much time will B finish 25% of the remaining work? அப்ப இதை நான் எழுதுறேன் பாருங்களேன். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி பண்றேன்னு பாருங்க. ஏ ஓகேவா? ஏ 48 நாள் வேலையை முடிச்சிருவாரு. பி வந்து 60 நாள்ல வேலையை முடிச்சிருவாரு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 48 60 எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? டக்குன்னு பார்த்த உடனே என்ன வரும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ ரெண்டுலையுமே 12 காமனா இருக்கும் இல்லையா? ஸோ 12 போட்டுருங்க. இது 12 × 4, இது 12 × 5. அப்புறம் ரெண்டுலையும் 12 எடுத்துட்டா இங்க ஒரு 4 இருக்கும், இங்க ஒரு 5 இருக்கும். இப்போ × 4 × ஒரு 5. ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும் மொத்தமா? 4 5 20 240. சரியா? 240 யூனிட்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல டோட்டல் ஒர்க். அப்போ 48னா இங்க வந்து எஃபிஷியன்சி 5, இங்க எஃபிஷியன்சி 4. ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சி கிளியரா தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்றேன்னா, இதுல நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணல. இந்த கொஸ்டினுக்கு நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறது இல்ல. ஏன்னா கேள்வி என்ன கேட்கறாங்க பாருங்க. தே ஒர்க் டுகெதர். 2 பேரும் சேர்ந்து 12 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் ஏ போயிடுறாரு. அடுத்த பி மட்டும் தனியா மீதி இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கு எத்தனை நாள்னு கேட்கல. மீதி இருக்கிற வேலையில 25% முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அப்ப இதை பாருங்களேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தே ஒர்க் டுகெதர் தானே, 2 பேரும் சேர்ந்து தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்? 12 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை முடியும்? 9 யூனிட்ஸ் முடியும். 12 நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னா 9 × 12 எவ்வளோ? 108 யூனிட்ஸ் ஆஃப் த ஒர்க்கை முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பி மட்டும்தான் மீதி இருக்கிற வேலையை பார்க்கணும். ஆல்ரெடி பாருங்க ஏயும் பியும் சேர்ந்து 108 யூனிட்டை முடிச்சாச்சு நம்ம சொல்லிட்டோம். அப்ப 240ல 108 போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 132 இருக்கும். இந்த 132ஐயும் நமக்கு பி முடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 132ல 25% பி முடிச்சா போதும். அப்ப 132ல 25% எவ்வளோ? 132ல 25% இதுதான் பி பார்க்க போறாரு. ஸோ பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. இதை மட்டும் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கான ஆன்சர் வரப்போகுது. கிளியரா புரியுதா? எதுக்காக இதை நான் ஈக்குவேஷன்ல போடலன்னு சொல்லிட்டு, இந்த ஈக்குவேஷன்ல போடலாம், போட முடியாதுன்னு நான் சொல்லல. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஈக்குவேஷன் போயிட்டு காம்ப்ளிகேட் பண்றதை விட இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஏயும் பியும் சேர்ந்து 108 யூனிட்ஸை 12 நாள்ல முடிச்சாச்சு. மொத்தம் 240 யூனிட் முடிக்கணும், அப்பதான் வேலை முடியும். அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 132ஐயும் பி முடிக்க தேவையில்ல. 132ல 25% ஆஃப் த ரிமைனிங் ஒர்க் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 132 தான் இங்க ரிமைனிங் ஒர்க். அதுல 25% பார்த்தா போதும். அப்ப இவ்வளவு ஒர்க்கை பி பார்க்க போறாருங்கிறதுனால பியோட எஃபிஷியன்சி 4ஆல டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 4 டைம்ஸ் இங்க 4ஆல கேன்சல் பண்ணும்போது 3 4s are 12, 3 4s are 12. ஸோ 33/4ன்னு இருக்கும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 8 4s are 32. 8 1/4 days, 8.25 நாள். ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது 8 days 8 hours இருக்கு. அப்போ ஹவர்ஸ்க்கு மாத்திருக்கிறாங்க. அப்போ 1/4. அப்போ கால், ஒரு நாள்ல கால் பங்கு. ஒரு நாள் ஒரு 1 டே அப்படிங்கிறது நமக்கு என்னது? 8 டேஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா இருக்கு. ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம். அப்ப அதுல பாதி ஹாஃப்ங்கிறது 12 மணி நேரம். அப்ப கால் பங்குறது அதுல பாதி. அப்ப எவ்வளோ? 6 hours. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 8 days 6 hours. இவ்வளவுதாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. ஈஸியா பொறுமையா கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன கேட்கறாங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையா படிங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் எடுத்து படிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அதுல ஸ்ட்ராங் ஆக முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இனி வரக்கூடிய கிளாஸ்ல இனி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ.